Namaskaram all. Welcome to Sri Health YouTube channel. யூடியூப் சேனல் அப்படின்னா உடனே உங்க எல்லாருக்கும் இன்னொரு யூடியூப் சேனலா அப்படின்னு புருவத்தை ரைஸ் பண்றது எனக்கு பார்க்க முடியுது. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட், யூ வில் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ். ஓகே, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலோ ஒரு பொலிட்டிக்கல் சேனலோ கிடையாது. வேற எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ ஒரு நார் எ ப்ராடக்ட் ப்ரொமோஷன் சேனல். ஓகே, ரைட். சரி, எதுக்கு தான் இந்த சேனல் அப்படின்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டே இன் அண்ட் டே அவுட் வர பேஷண்ட்ஸ் டெய்லி அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்து என் மேலே இம்போஸ் பண்ணுவாங்க. லைக், நான் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்றதில்ல, நான் வீட்டே சாப்பிட்றதில்ல, நான் ரைஸே சாப்பிட்றதில்ல. இதுக்கு பீக்கு ஒரு ஹைலைட் மாதிரி ஒரு 85-year-old சிஸ்டர். ஷீ இஸ் அ நன். ஓகே, ரைட். ஷீ இஸ் அ ரிட்டையர்ட் பிரின்சிபால் ஆஃப் அ ஸ்கூல். அண்ட் அவங்க வந்து எனக்கு ரொம்ப நாளைய பேஷண்ட்டு. அவங்க என்கிட்ட வந்து, டாக்டர், தே சே தட் ஐ ஷுட் நாட் ட்ரிங்க் வாட்டர் ஆஃப்டர் ஈட்டிங், இஸ் இட் ட்ரூ அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ட உடனே தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே டாக்டருங்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தேன். அதே கண்டினியூ பண்ணுங்கன்னு. ஒரு 85-year-old ரிட்டையர்ட் ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு அப்படி ஒரு மெசேஜை அவங்க மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியும்னா, திங்க் அபவுட் தி யங்கர் ஜென்ரேஷன் இல்லையா? தே ஷுட் பி ரெஸ்கியூட். அதுக்காகவே இந்த யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஒன்லி ரிகார்டிங் ஹெல்த். பாக்கி எதை பற்றியும் நான் போகிறது இல்லை. பட் பிஃபோர் ப்ரொசீடிங் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் டாக்டர் விஷ்ணு ராம், MD ஜெனரல் மெடிசன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ எம் அ ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் in a government medical college hospital. Right, sir? Okay. I have been teaching for nearly 26 years for both MBBS students and MD students. Okay, sir? இது என்னுடைய பேக்ரவுண்ட். ஓகே, சரி. எதனால் இந்த மாதிரி நிறைய மிஸ்கான்செப்ட்ஸ், நிறைய தவறான தகவல்கள் எல்லார் மனசுலையும் பதிய வைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு 3-4 காரணம் சொல்லலாம். முதல் காரணம், இந்த தகவலை சொல்கிறவங்க அவுட் ஆஃப் இக்னரன்ஸ், அதாவது அறியாமை, அதனால சொல்லலாம். ரெண்டாவது வந்து இது எல்லாமே ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். அவங்களுக்கு வர தகவலை மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அந்த தகவலை ஸ்ப்ரெட் பண்ணுறது. மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்னா தவறான புரிதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? செந்தமிழில் இன்டர்பிரிட்டேஷனுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னா, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறது பெட்டர். தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சவங்ககிட்டையும் தெரியாதவங்ககிட்டையும் சொல்லிட்டு அதை விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சும் தெரியாமல் போகிறது டேஞ்சர் இல்லையா? ஸோ அதனால தான். ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எதனால் இந்த மாதிரி மிஸ்கான்செப்ட்ஸ், மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் வருது அப்படின்னா, இக்னரன்ஸ். அவங்களுக்கு தெரியாது, அவங்க அறியாமை. இந்த ஹெல்த் ரிலேட்டடில் நிறைய பேர் இது பண்ணுறது இதனால தான், இக்னரன்ஸ் தான், அறியாமை அவங்களுக்கு. இப்போ இஃப் ஐ ஷுட் நோ அபவுட் கார்பென்ட்ரின்னா நான் போய் ஆசாரிக்கிட்ட தான் கேட்கணும், ஒரு வுட்டு பற்றி கேட்கணும் அப்படின்னா. சரிங்களா? அது இல்லாமல், புரிதல் இல்லாமல் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. நம்பர் 2 எதனால் அப்படின்னா, டெலிபரேட் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஸ்ப்ரெடிங் ஃபால்ஸ் கான்செப்ட்ஸ். எதனால் டெலிபரேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் கூட இருக்கலாம். இது எங்கள் ஊரில் இது ரொம்ப காமன். அந்த கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எங்கடா மொட்டையை அடித்த அப்படின்னா, தலையில் தானுங்க அப்படிம்பாங்க. இது தெரியும் நம்ம என்ன கேட்குறோன்னு, இது ஒரு ஃபன்காக. ரைட். ரெண்டாவது, டெலிபரேட் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் சில கெயின்ஸ். ஓகே, சில கெயின்ஸுக்காக பண்ணுறாங்க. ரைட். மூணாவது வந்து, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கவிதை நடையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவறாக புரிந்து கொள்ளுதலுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி.
இப்போ த பழைய காலத்து லிட்ரேச்சர் எல்லாமே கவிதை நடையில தான் மோஸ்ட்லி இருந்தது. எஸ்பெஷலி லைக் அஸ்ட்ராலஜி அது எல்லாமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் அஸ்ட்ராலஜர் ஒரு யங்ஸ்டர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு, நான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ராஜயோகம். நீங்க ராஜ வாகனத்தில் பயணம் செய்வீங்க. உங்களுக்கு பணிப்பெண்கள் சுஷ்ரூஷை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நம்மால் ஜாலியா ஹைவேஸ்ல ஃபோனை பைக்ல டிரைவ் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு போறாரு. பின்னாடி வந்து ஒரு மெல்லமா ஒரு கார் மெல்ல தட்டிடுச்சு. கீழே விழுகிறாரு. ஒரு ஃப்ராக்சர் தான் சிம்பிளா. அப்புறம் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வருது. கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் கொண்டு போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்க சிஸ்டர்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாம் அவருக்கு வூண்ட் கிளீனிங், ட்ரெஸ்ஸிங், சூச்சரிங் எல்லாம் பண்றாங்க. இப்போ ஜோசியர் சொன்னது தப்பா? கரெக்ட் தானே? என்ன சொன்னாரு? ராஜவாகனத்தில் பயணம். ஆம்புலன்ஸ்ல போனாரு. கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ். பணிப்பெண்கள் சுஷ்ரூஷை, ஸ்டாஃப் நர்சஸ் அவங்களாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இது மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப காமன். இது கவிதை நடையில் வர்றது ரொம்ப காமன். நான் கேட்ட வரைக்கும் நானே நிறையா எனக்கு தெரிஞ்ச 1 or 2 கவிஞர்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன். எந்த கவிதையும் படிக்கிறவங்கனால 100% அந்த கவிதையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாரு அவரு. நீங்க எழுதும்போது நீங்க என்ன மனநிலையில எமோஷன்ஸ்ல எழுதுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எமோஷன்ஸ் அந்த டைம்ல இருந்ததனுடைய மீனிங்கும் உங்களுக்கு தான் தெரியும். படிக்கிறவங்க they can interpret for around 90%. ரைட்டுங்களா? மிச்சம் 10% ஒரு வேக்யூம் தான். அது இதே ஒரு இன்டர்பிரட்டேஷன் பற்றி சொல்லும்போது திருக்குறளில் ஒரு திருக்குறள் சொல்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு சொன்னார் இல்லையா திருவள்ளுவர். எப்போ 2000 years பேக் சொல்லிட்டாரு. அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பீப்புள் வில் பி மோர் அப்படின்னு தெரிஞ்சு இந்த குறளை அப்போ ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கார். யார் சொன்னாலும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யார் சொன்னாலும் அதை அனலைஸ் பண்ணி அதை ட்ரூவாக எடுத்துக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாரு. கரெக்டுங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ்னார். இந்த திருக்குறளையே ஒரு சின்ன மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறேன். தமிழறிஞர்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க. எந்த ஐட்டம் யார் சாப்பிட்டாலும் அது நம்மளுக்கு ஒத்துக்குமான்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்றது தான் இன்டெலிஜென்ஸ். நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமான்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்றது தான் இன்டெலிஜென்ஸ். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இங்கே மெய்ங்கிறத உண்மைன்னு எடுக்காம உடம்புன்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இது தப்பு தான் இப்படி சொல்கிறது, மன்னிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹவு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் கேன் பி டன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தமிழில் நிறைய ஒரே வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் அதே மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. ஸோ மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரைட் சார்? ஓகே, ரைட். ஸோ இந்த பேசிக்காக இந்த சேனல் நான் எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி ரிகார்டிங் ஹெல்த். ஒரு 1 week ஆன் வாட் இஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப், என்ன பண்ணணும். ஒரு 2-3 weeks ஆன் ஒபிசிட்டினா உடல் பருமன் இல்லையா? அதில் தான் ரொம்ப மிஸ்கான்செப்ட்ஸ் நிலவிட்டு இருக்கு. அடுத்தது டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அப்படியே மேபி அரௌண்ட் ஒரு 30 to 40 எபிசோட்ஸ் போகும்னு நினைக்கிறேன். இட் வில் பி அ வீக்லி எபிசோட், டெய்லி எபிசோட் இல்லை, வீக்லி எபிசோட். ஓகே சார்? இப்போ இந்த வாரம் நான் ஒரு 2 டாபிக்ஸ், சின்ன டாபிக்ஸ் பேசிட்டு அதோட நிறுத்திக்கிறேன். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன். இப்போ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்மளை ஃபர்தராக க்ரோத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன நடந்தது, எப்படி இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல்.
நம்ம இந்தியன் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் ஹவு இந்தியா ஹஸ் எவால்வ்ட். தமிழ்நாடு ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் தமிழ்நாடு எப்படி இவ்வளோ முன்னேறி வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லேயும் அவங்கவுங்க ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, ஹிஸ்டரி இது பழங்கதை நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்கிறவங்க இருக்கீங்க. பட் சொல்ல வேண்டியது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ ஹிஸ்டரி. அண்ட் நம்ம ஹிஸ்டரி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அவங்க எல்லாருக்கும் நம்ம வி ஷுட் பி வெரி வெரி கிரேட்ஃபுல். நிறைய நம்மளுக்காக செஞ்சுருக்காங்க. கரெக்டுங்களா? மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஆகட்டும், நம்ம ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இந்தியன் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு பழசு இல்லாமல் புது growth இல்லை. ரைட் சார்? ஓகே, ரைட். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் அது ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்டு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த ஸ்டெத்தஸ்கோப்புக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இது யார் கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சாரு, வாட் மேட் him டு டிஸ்கவர் திஸ்ன்னு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஸோ ஹிஸ்ட்ரி போயிட்டே இருக்கும். ஒரு வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். பட் அதை பற்றி நம்ம போகிறது இல்லை. ஒரு ஃபியூ ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் as fast as possible. Right, sir? History of medicine சொல்லும்போது I am remembered of two people. One is எங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் எம்பி பிரானேஷ் அப்படின்னு, neurologist. He is a leading neurologist in our place. He passed away recently during COVID episode. Excellent professor. நியூராலஜிக்காகவே அவர் he has lived. அவர் அவ்வளோ எவ்ரி கிளாஸ் எங்களுக்கு எடுக்கும்போதும் வில்லியம் ஆஸ்லர் ஏதோ ஒரு ஹிஸ்டரி இன்சிடென்ட்ஸை எங்களுக்கு சொல்லி தருவார். அது எங்களை இட் வில் ஸ்டிமுலேட் அஸ் மோர். திருப்பியும் அதையே நான் டீச் பண்ணும்போதும் அதுவே நான் ஃபாலோவும் பண்ணியிருக்கேன். ரைட் சார்? ரெண்டாவது பர்சன், ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் கௌரி சங்கர். அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன். Excellent collection of history, medical history data, especially in the philately சொல்லுவோம் இல்லையா, ஸ்டாம்ப் கலெக்ஷன். அது ஃபர்ஸ்ட் டே கவர் அண்ட் ஸ்டாம்ப். நாட் ஓன்லி இந்தியன் ஸ்டாம்ப்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாம்ப்ஸ் வச்சுருப்பார். பெரிய கலெக்ஷன், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதுக்குன்னு செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறாரு. ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். ஓகே, அவர் எங்கள் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் எங்கள் காலேஜ் நடந்தப்போ கூட அவருக்கு he was given one stall to display stamp collections. ஒவ்வொரு டேக்கும் அதனுடைய ஹிஸ்டரி பேக்ரவுண்டு போடுவார் குரூப்பில். அந்த மாதிரி ஸோ வெரி மச் இன்ட்ரெஸ்டட் பர்சன். சரி, கம்மிங் டு ஹிஸ்டரி, நம்ம வேர்ல்டு மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்குவோம், இந்தியன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம். இப்போ வேர்ல்டு மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னா அதை மூணாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று ஏன்ஷியன்ட் டேஸ், மிடீவியல் பீரியட், இல்லை நியூ ரீசன்ட் டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்ஷியன்ட் டேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா சே 5000 இயர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அதாவது 5000 இயர்ஸுடைய ஹிஸ்டரி 3000 பிசியிலிருந்து 500 AD. இந்த பிசிஏடி இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா, பிஃபோர் காமன் ஏரா, அப்புறம் காமன் ஏரா. ஸோ 3000 பிஃபோர் காமன் ஏரா அண்ட் 500 காமன் ஏரா. இந்த பீரியட் நடுவில் என்ன நடந்ததுன்னா, வேர்ல்டு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஈஜிப்ட் வாஸ் டாமினேட்டிங். ஓகே, ஈஜிப்டில் நிறையா ஹெல்த் ரிகார்டிங் இது நடந்துச்சு. அதில் வர்த் மென்ஷனிங் இஸ் இமோடெப் அப்படின்னு ஒரு பர்சன். அவர் தான் ஃபஸ்ட் ஃபிசிஷியன் அப்படின்னு ரிகக்னைஸ் பண்ணியிருக்காங்க 2600 பிசி. சரிங்களா? அப்புறம் 1500 பிசியில் ஈபரஸ் பேப்பரஸ் அப்படின்னு ஒரு புக்கு, அதில் ஒரு 200 டிசீசஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் அந்த காலத்தில் இருந்தும் நடு பீரியட் ஈவன் டுடே எல்லா டிசீசஸும் ஒரு தெய்வ குத்தம், ஒரு நம்ம செஞ்ச பாவங்கள், பாவ வினை, அப்புறம் இது சூப்பர்ஸ்டிஷன்ஸ் நிறையா இருந்திருக்கு இல்லைங்களா. காத்து கருப்பு, பில்லி சூனியம், இதனால தான் டிசீஸ் வருதுன்னு இப்போவுமே பிலீவ் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ ரொம்ப ஜாஸ்தி. அப்போ பூஜாரியும் வைத்தியனும் ஒருத்தராகவே இருந்தார். நாட் ஓன்லி இன் இந்தியா, குளோபலி. சரிங்களா? ஸோ திஸ் வாஸ் வாட் ஹேப்பனிங். அப்போ அந்த காலகட்டத்தில் கிரீஸ் அண்ட் ரோமில் 2 people ஐ வாண்ட் டு மென்ஷன். ஒன்று ஹிப்போக்ரட்டஸ், கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஹிப்போக்ரட்டிக் ஓத்.
எவ்ரி டாக்டர் ஷுட் டேக் ஒரு ஹிப்போக்ரட்டிக் ஓத்து அவங்க டாக்டர் ஆகும்போது எடுத்தாங்க. அவர் ஹிப்போக்ரட்டிஸ் 400 பிசி. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த டிசீசஸ் வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால, தெய்வ குத்தம் அது இது ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ்னால இல்லை, அது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நிறையா டிசீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொன்னார். எப்போவுமே ஒரு புது கான்செப்ட் வரும்போது நிறைய எதிர்ப்புகள், பட் லேட்டர் தே ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் தான் வந்து எத்திக்கல் வே ஆஃப் ப்ராக்டிஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து, அவர் தான் ஹிப்போக்ரட்டிக் ஓத் டிசைன் பண்ணார். அப்போவே அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த காலகட்டத்திலேயே அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் இருந்திருக்கு இல்லையா? ரைட். ரெண்டாவது பர்சன் இஸ் கேலன் அப்படின்னு. அவர் செகண்ட் செஞ்சுரி சிஇயில் இருந்தார், காமன் இரா செகண்ட் செஞ்சுரியில். அவர் என்ன பண்ணாருன்னா டிசெக்ஷன்னா டெட் அனிமல்ஸை எக்ஸ்ப்ளோர் பிரித்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி எல்லாம் படித்து அது லிட்ரேச்சராக போட்டிருக்கார். அனாட்டமின்னு சொல்லுவோம். அது 1500 வருஷங்களுக்கு அதுதான் இட் வாஸ் ஹோல்டிங் குட். ஓகே சார், அப்படியே தான் க்ரோ ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த நடுப்பட்ட காலத்தில் என்னாச்சு அப்படின்னா இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. அதில் அவிசின்னா ஒரு ரினவுண்ட் பர்சன், கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில். அவிசின்னா வந்து இந்த பழைய இது எல்லாத்தையும் லிட்ரேச்சர்லாம் எடுத்து புக் வடிவத்தில் கொண்டு வந்தார். புதுசாகவும் நிறையா விஷயங்கள் சேர்த்திருக்காரு. அவர் ஆப்தமாலஜி, அதாவது கண் பற்றின மருத்துவம் மற்றும் ஃபார்மகாலஜி, மருந்தியல் சொல்லுவோம், அதை பற்றியும் நிறையா அவர் எழுதியிருக்கார். அந்த பீரியடில் தான் கேனன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிசன், அது தட் வாஸ் ஃபாலோட் ஃபார் லாங் டைம். அதே காலகட்டத்தில் யூரோப்பில் இந்த மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தேவர் ட்ரீட்டிங் டிசீசஸ். நம்ம ஊரில் பூஜாரிகள் மாதிரி தான். அவங்க ஃபஸ்ட்டு ப்ரேயர் அவங்களுக்கு டிசீஸ் ட்ரீட்மெண்ட், அடுத்தது ஹெர்பல் மெடிசன்ஸ், அதுக்கு அடுத்தது பிளட் லெட்டிங் ப்ரொசீஜர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளட் லெட்டிங் ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட், இது நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அந்த காலகட்டத்தில் தான் செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலண்டைன்ஸ் டே. ஓகே, சமீபத்தில் பாப்புலரான ஒரு டே, மேபி அரவுண்ட் 1997-98 அவர் வேலண்டைன் ஒரு ப்ரீஸ்ட்டு. அவர் வந்து நியூராலஜிஸ்ட், அந்த காலத்தில் நியூராலஜிஸ்ட், ப்ராக்டிஸிங் நியூராலஜிஸ்ட். இந்த எபிலெப்சி, இந்த ஃபிட்ஸ் வரும் இல்லையா, ஃபிட்ஸுக்கு ரொம்ப ஒரு ப்ரேயர் அண்ட் அதர் ஹெர்பலில் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். சரி, ரைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ரீசன்ட் இது என்னாச்சுன்னா 1628 வில்லியம் ஹார்வே, அவர் தான் வந்து பிளட்டு சர்க்குலேஷன் பற்றி கண்டுபிடிச்சார். பிளட்டுங்கிறது ஒரு லிக்விட் ஆர்கன்னு தெரிஞ்சு அது எங்கேருந்து எப்படி சர்க்குலேட் ஆகுது, எது அதை பம்ப் பண்ணுது அப்படின்னு 400 years பேக். எவ்வளோ எக்ஸலண்ட் இல்லைங்களா? ஸோ அதை டிஸ்கவர் பண்ணது வில்லியம் ஹார்வே. ரைட். அதுக்கு அடுத்தது லூயி பாஸ்டர். அவர் என்ன பண்ணாருன்னா ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ், அதாவது ஜெர்ம்ஸ்னால வியாதிகள் பரவுது, வியாதிகள் வருது அப்படின்னு. அவர் 1860s லூயி பாஸ்டர்னு சொன்னோடனே பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று குன்னூரில் இருக்குது. நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டி குன்னூர், கோயம்புத்தூர், ஊட்டி வரவங்க யூ கேன் விசிட் தட் பிளேஸ் ஆல்சோ, வர்த் விசிட்டிங். அவங்க தான் முதல்ல ரேபிஸ் வேக்சின் நேஷன் வைடு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது நிறையா அதை தவிர நிறையா இம்யூனாலஜியில் தேர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து அதே காலகட்டத்தில் தான் ஒருத்தர் வந்து ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் அது கண்டுபிடிச்சாரு. அதனால் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணோம். கொரோனா பீரியட் ஞாபகம் இருக்குங்களா? ஹேண்ட் வாஷிங் அதான் அவர் அப்போவே இட் வாஸ் அரவுண்ட் 1840s. அந்த காலகட்டத்தில் 1840s தான் அனஸ்தீசியாவும் டெவலப் ஆச்சு. அதனால் சர்ஜரிஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. இதெல்லாம் அந்த காலத்து ஹிஸ்டரி. அப்புறம் 1928 ஒரு ரிமார்க்கபிள் லேண்ட்மார்க் இயர் என்னென்னா
benchmark here or whatever it is. Alexander Fleming ஆன்டிபயாட்டிக் பெனிசிலின் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் ஹோஸ்ட் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் லைனாக வர ஆரம்பிச்சது. அண்ட் முதல்ல இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸை விட இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வேர் கில்லிங் பீப்புள் லைக் ஃப்ளைஸ் டக்கு டக்கு டக்குன்னு. அதனால் அந்த ஆன்டிபயாட்டிக் ஈரா வந்த பின்னாடி ஸோ மெனி லைஃப்ஸ் வேர் சேவ்டு. ஐயோ ஆன்டிபயாட்டிக்கா, அதுக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன், சம் அதர் எபிசோட்ஸில் வரேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் குளோபல் ஹிஸ்டரி. அப்புறம் நியூ ரீசெண்டில் ஸோ மெனி அட்வான்சஸ் இன் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்க்ரீனிங், ஸ்கேனிங், பிளட் டெஸ்ட், ட்ரக்ஸு. ஓகே, அந்த மாதிரி போயிட்டே இருக்க அட்வான்ஸ்மெண்ட்டு. நவ் ரோபோட்டிக் சர்ஜரிஸ் ஆர் டேக்கிங் அப். அப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப வாஸ்ட், அதாவது டார்கெட் ஓரியன்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது ஹோல் பாடியை டேமேஜ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் செல் கேன்சரஸ்னால் அதை மட்டும் டீல் பண்ணுற மாதிரி ஸோ மெனி லேட்டஸ்ட் திங்ஸ் ஹவ் கம் அவுட். இதில் நான் சொல்லணும்னா ஐ ஷுட் டெல் அபவுட் ஏஐ ஆல்சோ. ஏஐயும் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். சரி, கம்மிங் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகே, இந்தியன் ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அதர்வண வேதா. ஓகே, ரிக், யாஜுர், சாமா, அதர்வண வேதான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த அதர்வண வேதாலேருந்து ஒரு போர்ஷன் ஆயுர்வேதா. ஆயுர்வேதா தான் அப்போ இருந்தே சே அரவுண்ட் 5000 இயர்ஸ் பேக்லேருந்தே இட் இஸ் ஸ்டில் டாமினேட்டிங் ஆயுர்வேதிக் சயின்சஸ். ஓகே, அப்புறம் இதில் இந்த 2000 இயர்ஸ் பேக் 2 பேர் வர்த் மென்ஷனிங். யாருன்னா சாரகா அண்ட் சுஷ்ருதா. சாரகா வந்து இஸ் கால்டு தி ஃபிசிஷியன், இந்தியன் நோன் ஃபிசிஷியன். அவர் தான். அவர் he described around 300 diseases, 600 herbal remedies டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சாரகா சம்ஹிதா அப்படின்னு ஒரு லிட்ரேச்சர் அதில். அதே சுஷ்ருதா வந்து ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. அவர் அந்த காலத்திலேயே கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூக்கு சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி அவர் பண்ணியிருக்காரு. அவர் இஸ் டிஸ்கிரைப்டு 300 சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ், 120 சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் அந்த காலத்தைய விஷயங்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே ஹைஜீன் அண்ட் சானிடைசேஷன் பற்றி நிறையா விஷயங்கள் வந்திருக்கு. அடுத்தது இந்த நடுப்பட்ட காலத்தில் மொகல் இன்வேஷன் வரும்போது நம்மளுக்கு யுனானி மெடிசன் உள்ள வந்தது. அவங்க மெயின் கான்செப்ட் மெட்டல்ஸ். பிஃபோர் ஐ கோ டு யுனானி, ஆயுர்வேதால மெயின் கான்செப்ட் வாதா, கப்பம், பித்தம் நம்ம உடம்புல இருக்கிறது. இதில் இருக்கிற ஆல்ட்ரேஷன்ஸ்னால தான் டிசீசஸ் வருது அப்படின்னு. அடுத்தது யுனானி, அவங்க மெயின் கான்செப்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு மெட்டல்ஸ், மினரல்ஸ் அண்ட் டிஸ்டிலேஷன். அதாவது கஷாயம் காய்ச்சி குடிக்கிறது இல்லையா? இது அவங்க தே ஆர் ப்ரோமோட்டிங். அதுக்கு அடுத்தது முகல் இன்வேஷனுக்கு அப்புறம் புத்திசம் பீரியடில் என்ன நடந்ததுன்னா, அவங்க தான் ஃபஸ்ட் டு ட்ரீட் பேஷண்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு நோயோடு இருக்கிறவரை வீட்டில் வச்சு பார்க்காம ஒரு ஹாஸ்பிட்டல் கேர் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது அவங்க தான். சரிங்களா? ஓகே, புத்திசம். அதுக்கு அடுத்தது latest medicine, Europe, invasion of European countries into our countries, Dutch, France and British people invade பண்ண பின்னாடி 18th, 19th and 20th century அவங்களுடைய மெடிசன் பெருமளவு உள்ள வந்துச்சு. அதையும் நம்ம மெடிசனையும் அலோபதியும் இன்டகிரேட் பண்ணியும் அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மெடிசனில் பிரிட்டிஷ் மெடிசன் நிறைய அட்வான்சஸ். அவங்க என்ன, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேள்விப்பட்டாங்க இல்லையா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் டு இன்வைட் கல்கட்டா. அவங்க வந்து 1836 மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க கல்கட்டாவில். அப்புறம் இந்தியன் ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர் இந்தியாவிலே படித்தவங்க டாக்டர் கடம்பினி. ஓகே, கடம்பினின்னா 1886. அதே காலகட்டத்தில் டாக்டர் ஆனந்தி, கோபால் ராவ் ஜோஷி, அவங்க யூஎஸ்ஐ பெனிசில்வேனியாவில் படித்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர்ஸ் இந்தியாவில். நம்ம சவுத் இந்தியாவில் இதே பீரியடில் வித் ஆயுர்வேதா, சித்தா மெடிசன் அதுவுமே பாப்புலர். அது க்ரோயிங் லைக் எனிதிங்.
சித்தர்கள் சொன்ன மருந்துகள், மூலிகைகள் அது மூலமா ட்ரீட்மெண்ட். ஓகே. அது போயிட்டு இருந்தது. பட் இது சொல்லும்போது திருவள்ளுவர் சொல்லாம முடிஞ்சா அது இன்கம்ப்ளீட். ஓகே. திருவள்ளுவர் 31 பிசியில் பிறந்தார் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கார்ட். ஓகேங்க. இப்போ திருவள்ளுவர் ஆண்டு 2057 நடந்துட்டுருக்கு. ஓகே. அவர் 2000 இயர்ஸ் பேக்கே மருந்துன்னு ஒரு அதிகாரம் 10 திருக்குறள், அதில் 5 திருக்குறள் அபவுட் டயட். மருந்தில் 5 திருக்குறள் டயட். அப்போ ஃபுட்டுக்கு இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்து எழுதியிருக்காருன்னு பாருங்கள். நடுஜாமத்தில் சாப்பிட்றது, அது இது அதை பற்றியெல்லாம் அவர் எழுதியிருக்கார். கரெக்டுங்களா? அது அப்புறம் சொல்கிறேன். ரைட். தென் திருக்குறள்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திருக்குறள்னா ஒன்றா எனக்கு இன்னொரு ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாரு. லைக் என் ஒய்ஃபு திருக்குறள் மாதிரி, ஏன் ஒழுக்க நெறி ரொம்ப சொல்லுவாங்களா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க, இவர் இல்லை ரொம்ப அதிகாரம் அப்படின்னாரா. 133 அதிகாரம், அதனால அந்த மாதிரி சொன்னார். ஓகே, தட் இஸ் பை தி வே. ரைட். ஸோ திருக்குறள் அது ஒரு சிக்னிஃபிகண்ட். அதில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், எவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு திருக்குறள். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் அ டயக்னோசிஸ், அதுக்கான காசு என்னன்னு கண்டுபிடி, அந்த காசை ட்ரீட் பண்ண சிம்பிளாக சொல்லிட்டார். இந்த திருக்குறள் நான் எவ்ரி பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளினிக்கல் போஸ்டிங், இன்ட்ரடக்டரி போஸ்டிங் வரும்போது சொல்லுவேன். ரைட்டுங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஹிஸ்டரி. நம்ம சவுத் இந்தியா, சென்னை ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் வெரி மச் டு மெடிசன். அதில் வர்த் மென்ஷனிங் டாக்டர் பி ராமமூர்த்தி, நியூரோ சர்ஜன், இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷன், பயங்கர கிரேட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் பிராணேஷ், ஒரு டாக்டர் பி ராமமூர்த்தி பற்றி சொல்லாத கிளாஸே இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. அப்புறம் மெட்ராஸ் மோட்டார் நியூரான் டிசீஸ், ஒரு டிசீஸே பேர் வச்சுருக்காங்க. ஸோ மெனி திங்ஸ். ரைட் சார். திஸ் இஸ் ரிகார்டிங் தி ஹிஸ்டரி. சரி, இப்போது அடுத்த டாபிக் என்னென்னா, ஒரு 2-3 மினிட்ஸ் ஐ ஃபினிஷ் இட் ஆஃப். ஒரு டாக்டர் எப்படி உருவாகிறாரு? ஓகே. we were selected by our +2 marks and interview. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 84லேருந்து கொண்டு வந்தாங்க. அப்படியே எல்லாம் மறுவிடுச்சு இல்லையா? ரைட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1.5 இயர்ஸ், ஓகே, +2 முடிச்சு 17 வயசு போன உடனேயே அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. அனாட்டமி என்னென்னா, காலையில் 9 மணிக்கு உள்ளே நுழைந்து ஒரு பெரிய ஹால், டிசெக்ஷன் ஹால் இருக்கும். டேபிள்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு டேபிளில் ஒரு கை மட்டும் வெட்டி இருக்கும். ஹியூமன் ஹேண்ட்ஸ், ஹியூமன் லெக், அந்த மாதிரி அதை டிசெக்ட் பண்ணி அதில் நர்வ் எங்கேருந்து எங்கே போகுது, ஆர்ட்ரி எங்கேருந்து எங்கே போகுது, பிரான்ச்சஸ் ஆஃப் ஆர்ட்ரி, நர்வுடைய பிரான்ச்சஸ்ஸை, மசில் எங்கே ஆரிஜின், எங்கே இன்சர்ட் ஆகுது, போன்ஸில் எவ்வளோ ஆரிஃபைசஸ்ன்னு சொல்லுவோம், எவ்வளோ ஹோல்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய பேர் என்ன, இது எல்லாமே ஃபஸ்ட் 1.5 இயர்ஸ். அதுவும் ஃபிசியாலஜி வந்து knowing about human inner functions. ஓகே, ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஹியூமன் ஃபிசியாலஜி. அது 1.5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு பயோகெமிஸ்ட்ரி ஈக்குவலி டஃப் சப்ஜெக்ட். நம்ம உடம்பை வந்து ஹியூமன் இஸ் அ பண்டில், மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுவாங்க இல்லையா? மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு, கெமிக்கல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு டிசீஸ் போகும்போது அதை பற்றி பேசலாம். ஓகே. செகண்ட் 1.5 இயர்ஸ் பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் ஃபார்மகாலஜி. அதில் ஃபார்மகாலஜி 1 இயர் தான். அது பியூர்லி ஃபார் திஸ் ட்ரக்ஸ். ஒவ்வொரு மெடிசன் எந்த டிசீஸ்க்கு, அதனுடைய கிளாசிஃபிகேஷன், சைடு எஃபெக்ட், அட்வர்ஸ் எஃபெக்ட், டோசேஜ், ஸோ மெனி திங்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது மைக்ரோபயாலஜி, ஆல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதெல்லாம் we have to identify, மைக்ரோஸ்கோப் பார்த்து அண்டர் கிராஜுவேஷன்லேயே. பெத்தாலஜி ஸ்லைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். பெத்தாலஜின்னா என்னென்னா, நான் ஃபிசியாலஜி சொன்னேன் இல்லையா, நார்மல் ஃபங்க்ஷனிங், இது அப்நார்மல் ஃபங்க்ஷனிங், என்ன நடக்குது, அப்நார்மல் ஃபிசியாலஜி என்னென்ன நடக்குது, அதனால் ஆர்கனில் என்ன கிராஸ்ன்னா வெளிப்படையாக என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அது உள்ளார அந்த ஆர்கன் உள்ளார மைக்ரோஸ்கோப்பில் என்னென்ன சேஞ்சஸ்,
இதெல்லாம் பெத்தாலஜி. இது 1.5 வருஷம். இது எல்லாத்துக்குமே பிலீவ் மீ எக்ஸாமினர்ஸ் 4 பேர் வருவாங்க. ஒருத்தர் தான் இன்டர்னல், மிச்சம் 3 பேர் ஃப்ரம் அவுட்சைடு ஸ்டேட். அவங்க லெவலுக்கு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. only our internal examiner should save us and make us get through the exams. The 50s 60s 70s இருக்கிற டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா தெரியும் ஹவு டஃப் ஈச் எக்ஸாமினேஷன் இஸ்ன்னு, ரைட். அதுக்கு அடுத்தது அனதர் 6 months இஎன்டி, ஆப்தமாலஜி, எஸ்பிஎம், அதாவது இப்போத்திய கம்யூனிட்டி மெடிசன், சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், அப்புறம் ஃபோரன்சிக் மெடிசன், ரைட் சார். அடுத்தது 1 year லாங் இயர் மெடிசன், பீடியாட்ரிக்ஸ், சர்ஜரி, ஆர்த்தோபீடிக்ஸ் அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அகைன் அ டஃப் இயர். அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன் பீரியட், இது 365 days, ஒர்க்கிங் ஹவர்ஸ் 24 hours, 7 days a week, 365 days a year, 1 year பண்ணியாகணும் கம்பல்சரி. ஓகே, திஸ் ஹவ் வி ஆல் பிகேம் அ டாக்டர். ஓகே, ரைட். அப்புறம் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் எவ்ரி 5 years we have to re-register our degree. அது பண்ணாதான் we can practice. இந்த ரீரெஜிஸ்ட்ரேஷன் சும்மா போய் பண்ணமா முடியாது. இந்த 5 yearsல இவ்வளோ so many hours of continuing medical education அட்டன் பண்ணிருக்கு. அது கிரெடிட் பாயிண்ட்ஸ், கிரெடிட் ஸ்கோர் சொல்லுவோம். இவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் வச்சுருக்கணும், 30 scores 60 scores டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் வி ஆர் ப்ராக்டிஸிங். ஓகே சார், திஸ் இஸ் ரிகார்டிங் ஹவு அ டாக்டர் இஸ் மேட். அண்ட் அப்போல்லாம் நாங்கள் வி வில் பி வெயிட்டிங் ஃபார் டீச்சர்ஸ், சம்திங் ஃப்ரம் டீச்சர்ஸ் மவுத், ஒரு புது பாயிண்ட் வராதான் ஸ்லிப்பில் கேட்ச் பிடிக்க ரெடியாக வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணிருப்போம். அவ்வளோ கிளாஸ் ஓரியன்டாக இருப்போம். இப்போ பை கிளிக்கிங் அவர் மொபைல் ஃபோன் வி கெட் லாட் ஆஃப் கரெக்ட் ஆர் ராங் இன்ஃபர்மேஷன் வருது, விச் மே பி ரைட், மே நாட் பி ரைட் ஆல்சோ. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆல் பிகேம் டாக்டர்ஸ். திஸ் இஸ் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன். ஸோ இந்த ஷெட்யூல் வீக்லி ஒன்ஸ் ஒரு போஸ்டிங் போட போகிறேன், இது இப்போ போடலான் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஹோப்ஃபுல்லி வில் சி வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாஸ்டர் செக்அப். ஓகே சார், நமஸ்காரம். தேங்க்யூ ஆல்.